Hello friends, welcome to Centum Tutor. Unit 1 Marketing. அதில் buyer behavior பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். Test number 4. First question. A person's buyer behavior influenced by the factors motivation, perception, learning and attitudes is called dash. ஒரு பையருடைய நடத்தை இந்த ஃபேக்டரெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். மோட்டிவேஷன், பர்செப்ஷன், லேர்னிங் அண்ட் ஆட்டிடியூட்ஸ். அந்த பையர் பிஹேவியருக்கு எந்த ஃபேக்டர் இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணக்கூடிய ஃபேக்டர் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ இஸ் பர்சனல் ஃபேக்டர், பி இஸ் கல்ச்சுரல் ஃபேக்டர்ஸ், சி சைக்காலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் அண்ட் டி ஆல் தி அபோவ். இப்போ மோட்டிவேஷன், பர்செப்ஷன், லேர்னிங் அண்ட் ஆட்டிடியூட் இது ஒவ்வொன்றை பற்றி அடுத்த கொஸ்டின்ஸில் பார்க்கலாம். இந்த நாலுமே மோட்டிவேஷன், பர்செப்ஷன், லேர்னிங் அண்ட் ஆட்டிடியூட்ஸ் எந்த ஃபேக்டரில் இன்க்ளூட் ஆகும்? The correct option is psychological factors. Psychological factors தான் the motivation, perception, learning and attitudes. Question number 2. A dash is an inner org that moves a person to some action through which an individual seek satisfaction. ஒரு இன்னர் ஆர்க், உள்ளுக்குள்ளார நம்ம மனசுக்குள்ளார ஒரு விஷயம் சொல்லிகிட்டே இருக்கும். அது நம்மளை மூவ் பண்ண வைக்கும், ஒரு செயலை செய்ய வைக்கிறதுக்கு. அது மூலமாக அந்த இண்டிவிஜுவல் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை எதிர்பார்ப்பார். அதுக்கு என்ன? இன்னர் ஆர்க். அப்போ நம்மக்குள்ளாரியே ஒரு இது நம்மளை தூண்டிகிட்டே இருக்கும், ஒரு ஆக்ஷன் செய்ய வைக்கிறது தூண்டிகிட்டே இருக்கும். அந்த ஆக்ஷன் மூலமாக சாட்டிஸ்ஃபேக்ஷன், திருப்தி அடைய முயற்சி பண்ணும். அதுக்கு என்ன? ஆப்ஷன் ஏ மோட்டிவ், பி பர்செப்ஷன், சி லேர்னிங், டி ஆட்டிடியூட். கரெக்ட் ஆப்ஷன் இஸ் மோட்டிவ். நமக்குள்ள ஒரு மோட்டிவ் இருக்கும், ஒரு உந்துதல், ஒரு ஊக்கம். A motive is an inner arc that moves a person to some action through which an individual seek satisfaction. Third question. Dash is the process by which an individual selects, organizes and interprets information inputs to create a meaningful picture of the world. எந்த ப்ராசஸ் ஒரு இண்டிவிஜுவல் செலக்ட் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி இன்டர்ப்ட் பண்ணுவார், இன்ஃபர்மேஷன்ஸை, இன்புட் இன்ஃபர்மேஷன்ஸை இன்டர்ப்ட் பண்ணுவார். அது என்ன பண்ணுன்னா ஒரு மீனிங்ஃபுல், இந்த உலகத்தில் ஒரு மீனிங்ஃபுல் பிக்சரை உண்டாக்கி கொடுக்கும். அந்த ப்ராசஸ் ஏ மோட்டிவேஷன், பி பர்செப்ஷன், சி லேர்னிங், டி ஆட்டிடியூட். The correct option is perception. The perception அப்படின்றது தான் the process by which an individual select, organizes and interpret information inputs to create a meaningful picture of the world. The fourth question. Dash means all changes in individual's behavior arising from past experience. பழைய எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக ஒரு இண்டிவிஜுவலுடைய பிஹேவியர் சேஞ்ச் ஆகும். டேஷ் மீன்ஸ் ஆல் சேஞ்சஸ் இன் இண்டிவிஜுவல்ஸ் பிஹேவியர் அரைசிங் ஃப்ரம் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஏ மோட்டிவேஷன், பி பர்செப்ஷன், சி லேர்னிங், டி ஆட்டிடியூட். கரெக்ட் ஆப்ஷன் இஸ் லேர்னிங். அப்போ லேர்னிங் அப்படின்றது பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து உருவாகக்கூடிய ஒரு இண்டிவிஜுவல் பிஹேவியர், ஒரு இண்டிவிஜுவல் தனி நடத்தை. அது அந்த தனி நடத்தையை சேஞ்ச் பண்ணக்கூடியது. ஸோ டேஷ் மீன்ஸ் ஆல் சேஞ்சஸ் இன் இண்டிவிஜுவல் பிஹேவியர். இண்டிவிஜுவல் பிஹேவியரில் எல்லா சேஞ்சஸுமே உண்டாக்கும், அரைசிங் ஃப்ரம் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அதான் நம்ம என்ன சொல்கிறோம், லேர்னிங். Fifth question. Dash is a state of mind or feeling. It may be described as person's emotional feelings, action, tendencies towards some idea or object. இதில் எல்லாமே கிளியராகவே கொடுத்தாங்க. ஒரு பர்சன், இட்ஸ் a state of mind or feeling. It may be described as person's emotional feelings,
action, tendencies towards some idea or object. Option A is motivation, B perception, C learning, D attitude. இது நமக்கு தெரியும் ஒரு பர்சனுடைய attitude. ஒரு attitude தான் a state of mind or feeling. அதுதான் ஒரு பர்சனுடைய எமோஷனல் ஃபீலிங்ஸை, ஆக்ஷன்ஸை, டெண்டன்சியை டுவர்ட்ஸ் சம் ஐடியா ஆர் ஆப்ஜெக்ட் இதை டிஸ்கிரைப் பண்ணும். 6th question. Dash made people to behave in a fairly consistent manner towards certain object. ஒரு குறிப்பிட்ட ஆப்ஜெக்ட் நோக்கி கன்சிஸ்டன்ஸாக ஒரே மாதிரி தொடர்ச்சியாக ஒரே மாதிரி பிஹேவ் பண்ண வைக்கும். எந்த விச் ஒன் மேடு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏ மோட்டிவேஷன், பி பர்செப்ஷன், சி லேர்னிங், டி ஆட்டிடியூட். டேஸ் மேட் பீப்புள் டு பிஹேவ் இன் எ ஃபேர்லி கன்சிஸ்டன்ட் மேனர். ஒரே மாதிரி டுவர்ட்ஸ் சர்டன் ஆப்ஜெக்ட், ஒரு குறிப்பிட்ட ஆப்ஜெக்ட் மேலே ஒரே மாதிரி செயல்பட வைக்கக்கூடிய ஒரு விஷயம். மோட்டிவேஷனா, பர்செப்ஷனா, லேர்னிங்கா, ஆட்டிடியூடான்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் அன் ஆட்டிடியூட். ஆட்டிடியூடு தான் ஒரு மனுஷனை ஒரே மாதிரி எப்பொழுதும் ஆக்ட் பண்ண வைக்கும். 7th question. A buyer's behavior is influenced by dash factors which normally include age, occupation, income, lifestyle, etc. அப்போது ஒரு பையருடைய நடத்தையை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபேக்டர் அதில் எதெல்லாம் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஏஜ், ஆக்குபேஷன், இன்கம், லைஃப் ஸ்டைல் இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு ஃபேக்டர் எது? ஆப்ஷன் ஏ கல்ச்சரல் ஃபேக்டர்ஸ், பி சோசியல் ஃபேக்டர்ஸ், சி பர்சனல் ஃபேக்டர்ஸ், டி சைக்காலஜிக்கல் ஃபேக்டர்ஸ். த கரெக்ட் ஆப்ஷன் இஸ் சி பர்சனல் ஃபேக்டர்ஸ். இந்த பர்சனல் ஃபேக்டர்ஸில் தான் இந்த ஏஜ், ஆக்குபேஷன், இன்கம், லைஃப் ஸ்டைல் இதெல்லாம் வரும். Question number 8. Dash is one of the most basic influence on an individual's needs, wants and behavior. ஒரு இண்டிவிஜுவலுடைய தேவை, நீட்ஸ், வாண்ட்ஸ், அதே மாதிரி பிஹேவியர் இதெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய மோஸ்ட் பேசிக் திங்ஸ் ஒன்று இருக்குது. ஒன் ஆஃப் தி பேசிக் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. அது பிராண்டா, கல்ச்சரா, ப்ராடக்டா, ப்ரைஸான்னு கேட்குறாங்க. ஸோ த கரெக்ட் ஆப்ஷன் நம்ம பார்த்தாலே தெரியும், ஒரு கல்ச்சர் தான் ஒரு பேசிக் இன்ஃப்ளூயன்ஸ். ஒரு இண்டிவிஜுவலுடைய நீட்ஸை, வாண்ட்ஸை, பிஹேவியரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பேசிக் திங் வந்துட்டு கல்ச்சர். ஸோ த கரெக்ட் ஆப்ஷன் இஸ் பி கல்ச்சர். Question number 9. Dash develop on the basis of wealth, skill and power. எது அடிப்படையில் இந்த வெல்த், ஸ்கில், பவர் இந்த அடிப்படையில் வெல்த், ஸ்கில், பவர் இந்த அடிப்படையில் எது டெவலப் ஆகும்? எக்கனாமிக் கிளாஸா, பர்ச்சேசிங் கம்யூனிட்டிஸா, காம்படேட்டர்ஸா, இல்லை சோசியல் கிளாஸா அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது வெல்த், ஸ்கில் அண்ட் பவர் இந்த பேசிஸில் டெவலப் ஆகக்கூடிய ஒரு விஷயம் எந்த கிளாஸ் டெவலப் ஆகும்? எக்கனாமிக் கிளாஸ் டெவலப் ஆகுமா, பர்ச்சேசிங் கம்யூனிட்டிஸ் டெவலப் ஆகுமா, காம்படேட்டர்ஸ் டெவலப் ஆவாங்களா, சோசியல் கிளாஸ் டெவலப் ஆகுமா? த கரெக்ட் ஆப்ஷன் இஸ் சோசியல் கிளாஸ். ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட். சோசியல் கிளாஸ் தான் எதை பேஸ் பண்ணி டெவலப் ஆகும் கேட்டிங்கன்னா வெல்த், ஸ்கில், பவர் இந்த 3 பேஸ் பண்ணி டெவலப் ஆகக்கூடிய ஒரு கிளாஸ் வந்து சோசியல் கிளாஸ். Question number 10. Dash refers to a set of learned beliefs, attitudes, values, customs, habits, etc. and determines human wants and behavior. Dash refers a set of learned beliefs, நம்பிக்கை, attitude, values இருக்கும், customs, habit இதெல்லாம் இதில் வரும் அப்படின்னு கேட்குறாங்க. கல்ச்சரல் ஃபேக்டர்ஸ்லையா, சோசியல் ஃபேக்டர்ஸில் வருமா, பர்சனல் ஃபேக்டர்ஸில் வருமா, இல்லை சைக்காலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் வருமா அப்படின்னு கேட்குறாங்க. பாருங்கள் இதில் இருக்குது பிலீஃப், ஆட்டிடியூட், வேல்யூ, கஸ்டம்ஸ், ஹேபிட்ஸ் இதெல்லாம் எந்த ஃபேக்டர்ஸில் வரும்? கரெக்ட் ஆப்ஷன் இஸ் கல்ச்சரல் ஃபேக்டர்ஸ். இதெல்லாம் கல்ச்சர். பிலீஃப் நம்பிக்கைன்றது ஒரு கல்ச்சருடைய அடிப்படையாக இருக்கிறது. ஆட்டிடியூட்ஸும் கல்ச்சரல் அடிப்படையில் தான் வரும். வேல்யூஸ், கஸ்டம்ஸ், ஹேபிட்ஸ் எல்லாமே கல்ச்சருடைய அடிப்படையில் தான் வரும். அதனால தீஸ் ஆல் கம்ஸ் அண்டர் கல்ச்சரல் ஃபேக்டர். Question number 13. Dash group
include groups of friends, family members, neighbors, co-staff, etc. Here there is a fairly continuous interaction. அதாவது எந்த குரூப், அதாவது எந்த குரூப்பில் இதெல்லாம் வரும், அதாவது ஃப்ரெண்ட்ஸோட குரூப்பு, ஃபேமிலி மெம்பர்ஸு, நெய்பர்ஸ் பக்கத்து வீட்டுக்காரங்க, பக்கத்தில் இருக்கவங்க, கோஸ்டாஃப் கூட ஒர்க் பண்ணுறவங்க, இவங்களாம் கண்டினியூஸாக இவங்க இன்ட்ராக்ஷன் நடந்துகிட்டே இருக்கும். எப்போதும் இவங்களுக்கு இடையில ஒரு சம்பாஷணை இன்ட்ராக்ஷன் நடந்துகிட்டே இருக்கும். அந்த குரூப் எதுன்னு கேட்குறாங்க. மெம்பர்ஷிப் குரூப்பா, ப்ரைமரி குரூப்பா, செகண்டரி குரூப்பா, ஆஸ்பிரேஷனல் குரூப்பா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த குரூப் வந்து இட் இஸ் அ ஃபஸ்ட் குரூப். இதுதான் குரூப்லேயே ஃபஸ்ட் குரூப் இதுதான். தட் இஸ் கால்ட் ப்ரைமரி குரூப். இட் கம்ஸ் அண்டர் ப்ரைமரி குரூப். பி இஸ் அ கரெக்ட் ஆப்ஷன். இந்த ப்ரைமரி குரூப்பில் தான் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், நைபர்ஸ், கோஸ்டாஃப்லாம் வருவாங்க. இவங்களுக்கு இடையில எப்போதுமே ஒரு இன்ட்ராக்ஷன் தொடர்ச்சியாக இருந்துகிட்டே இருக்கும். கொஸ்டின் நம்பர் 14. டேஸ் மாடல் ஆர் தியரிஸ், மாடல்னு சொல்லலாம், தியரிஸ்னு சொல்லலாம், டிஸ்கிரைப்ஸ் தட் எ கன்சியூமர் வில் பை ரெகுலர்லி those products at relative prices that will give him maximum satisfaction. கன்சியூமர் ரெகுலராக ஒரு ப்ராடக்டை வாங்குவார், அதோட ப்ரைஸ் அனுசரித்து ரிலேட்டிவ் ப்ரைஸஸ் பொறுத்து அது அவருக்கு மேக்ஸிமம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கும். அதை பற்றி டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய ஒரு மாடல் இல்லைன்னா தியரி எது அப்படின்னு கேட்குறாங்க. எக்கனாமிக் தியரி, இல்லைன்னா லேர்னிங் தியரி, சைக்கோ அனாலிட்டிக்கல் தியரி, சோசியல் கல்ச்சரல் தியரி, இதில் எது அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ஒரு ஒரு கன்சியூமர் ரெகுலராக ஒரு ப்ராடக்டை பை பண்ணுவார் அட் ரிலேட்டிவ் ப்ரைஸில், அது அவருக்கு மேக்ஸிமம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கும். அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய ஒரு தியரி. அந்த தியரி வந்து ஸோ ப்ரைஸ் அப்படி வந்தாலே எக்கனாமிக்கல் தியரி, பணத்தை பற்றி. ஏன்னா ப்ரைஸு குறைவாக இருக்கும்போது அதிகமாக பை பண்ணுவாங்க. அதான் சொல்லி ரெகுலராக ஒரு ப்ராடக்டை பை பண்ணுவாங்க. எதை பொறுத்து? ரிலேட்டிவ் ப்ரைஸஸ் பொறுத்து. 15. One of the behavioral hypotheses suggested by dash model is lower the price of the product, higher the sales. ப்ரைஸ் கம்மியான அதிகமாக சேல்ஸ் நடக்கும். இந்த ஹைபாத்திசிஸை சஜஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு மாடல் எது அப்படின்னு கேட்குறாங்க. எக்கனாமிக் மாடல், லேர்னிங், அதர்வைஸ் கால்டு இட் இஸ் அ சைக்காலஜிக்கல், லேர்னிங்கிறது சைக்காலஜிக்கல் மாடல், சைக்கோ அனாலிட்டிக்கல் மாடல், இல்லைன்னா சோசியல் கல்ச்சரல் மாடல். இதில் எது லோவர் தி ப்ரைஸ் ஆஃப் தி ப்ராடக்ட், ஹையர் தி சேல்ஸ் என்ற ஹைபாத்திசிஸை சஜஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு மாடல். இது நம்மளுக்கு தெரியும். இப்போ நான் சொன்னேன் லோவர் தி ப்ரைஸ், ப்ரைஸ் அப்படி வரும்போது விலை வந்துருச்சு, விலை வந்தாலே இட்ஸ் கால்ட் எக்கனாமிக் மாடல் ஆர் எக்கனாமிக் தியரி. 16th question. Dash theories explain how the buying habits are developed through various steps: repetition, motivation, conditioning and relationship. ஒரு பையிங் ஹேபிட் எப்படி டெவலப் ஆகும்? ஸோ வேரியஸ் ஸ்டெப் மூலமாக டெவலப் ஆகும். எந்தெந்த ஸ்டெப் மூலமாக டெவலப் ஆகும்னு கேட்டால் ரிப்பிட்டேஷன், மோட்டிவேஷன், கண்டிஷனிங் அண்ட் ரிலேஷன்ஷிப். இந்த 4 ஸ்டெப்பில் டெவலப் ஆகும், பையிங் ஹேபிட் டெவலப் ஆகும் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய தியரி எதுன்னு கேட்குறாங்க. ஸோ ரிப்பிட்டேஷன், மோட்டிவேஷன், கண்டிஷனிங், ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் பேஸ் பண்ணக்கூடிய ஒரு தியரி. எக்கனாமிக் தியரியா, லேர்னிங் ஆர் சைக்காலஜிக்கல் தியரியா, சைக்கோ அனாலிட்டிக்கல் தியரியா, சோசியல் கல்ச்சரல் தியரியான்னு கேட்குறாங்க. ஸோ த கரெக்ட் ஆப்ஷன் இஸ் லேர்னிங் ஆர் சைக்காலஜிக்கல் தியரி. இந்த லேர்னிங் தியரி அதாவது பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து லேர்ன் பண்ணி அது மூலமாக வாங்குறது, அதாவது ரிப்பிட்டேஷன், மோட்டிவேஷன், கண்டிஷனிங் அண்ட் ரிலேஷன்ஷிப். இந்த 4 ஸ்டெப்பு இன்வால்வ் பண்ணிவிட்டு பையிங் ஹேபிட் டெவலப் ஆகும். அதை எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய தியரி வந்து லேர்னிங் ஆர் சைக்காலஜிக்கல் தியரி. Question number 17. According to DAS theory, learning involves 4 central processes. ஒரு தியரி இருக்குது, அதில் லேர்னிங் 4 சென்ட்ரல் ப்ராசஸை இன்வால்வ் ஆகிருக்கும். அந்த லேர்னிங்கில் ட்ரைவ், கியூ, ரெஸ்பான்ஸ் அண்ட் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. 4 இருக்கும். இதில் வந்து பாருங்க 4 ப்ராசஸ். ட்ரைவ் அப்படின்னாலே டிசையர், விருப்பம். ஒரு விருப்பத்தை பார்த்தா ட்ரைவ் ஆகும். அப்போ ட்ரைவ்ன்றது விருப்பம். அடுத்து கியூன்றது ஒரு ஸ்டிமுலஸ், ஒரு வீக் ஸ்டிமுலஸ். இதை வந்து என்ன பண்ணால் ஸ்பெசிஃபிக் வே டு சாட்டிஸ்ஃபைங் மோட்டிவ். ஒரு மோட்டிவை ஒரு குறிப்பிட்ட வேல சாட்டிஸ்ஃபை பண்ண பார்க்கும், அதான் கியூ. ரெஸ்பான்ஸ்ன்றது ஹவு இண்டிவிஜுவல்ஸ் ரியாக்ட் டு தி ட்ரைவ் ஆர் கியூ. இந்த ட்ரைவ் இல்லைன்னா கியூவை எப்படி ரியாக்ட் பண்ணும், ஒரு இண்டிவிஜுவல் எப்படி ரியாக்ட் பண்ணுவார்,
இந்த டிசையரை, இல்லைன்னா அந்த டிசையரை ரீச் பண்ணுறதுக்கான அந்த வேவை எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுவார், எப்படி ரியாக்ட் பண்ணுவாருன்ற ரெஸ்பான்ஸ். ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்ன்றது ரிப்பீட்டட் இன் தி ஃபியூச்சர் இன் ரெஸ்பான்ஸ் டு எ பர்டிகுலர் கியூ ஆர் ஸ்டிமுலஸ். ஒரு பர்டிகுலர் கியூ, அதாவது டிசையர் இல்லைன்னா கியூ, பர்டிகுலர் வேவை ஃபியூச்சரில் ரிப்பீட் பண்ணுவார். ரிப்பீட் பண்ணுறது பேர் தான் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். இது 4மே இருக்கக்கூடிய ஒரு தியரி. எக்கனாமிக் தியரியா, ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ் ஆர் எஸ்ஆர் தியரியா, சோசியல் கல்ச்சர் தியரியில் இருக்கா, இல்லை சைக்கோ அனாலிட்டிக்கல் தியரியான்னு கேட்குறாங்க. இதிலே தெரியும் ட்ரைவ் அப்படின் போதே டிசையர், கியூன்றது ஒரு ஸ்டிமுலஸ். அப்போ நம்மளுக்கு நான் சொல்லும் போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இட் இஸ் த கரெக்ட் ஆப்ஷன் இஸ் ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ் தியரி. ஸோ ஃபேமஸ் தியரி எஸ்ஆர் தியரின்வாங்க. அதில் தான் ட்ரைவ், கியூ, ரெஸ்பான்ஸ் அண்ட் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் இருக்கும். ட்ரைவ்னா சொன்ன டிசையர்ஸ், விருப்பங்கள். கியூன்றது அந்த டிசையரை ரீச் பண்ணுறதுக்கு ஸ்பெசிஃபிக் வே டு சாட்டிஸ்ஃபை அ மோட்டிவ். அந்த மோட்டிவை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கான ஸ்பெசிஃபிக் வே, ஒரு குறிப்பிட்ட வழி தான் கியூ. ரெஸ்பான்ஸ்ன்றது எப்படி ஒரு இண்டிவிஜுவல் இந்த ட்ரைவ் அல்லது கியூக்கு ரியாக்ட் பண்ணுவார். ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்ன்றது இந்த ரிப்பீட்டட் இன் தி ஃபியூச்சர் இன் ரெஸ்பான்ஸ் டு எ பர்டிகுலர் கியூ ஆர் ஸ்டிமுலஸ். 18th question. Psychoanalytical theory was developed by. The psychoanalytical theory was developed by. யார் டெவலப் பண்ணது? ஆப்ஷன் ஏ ஆப்ரகாம் எச் மாஸ்லோ, பி சிக்மண்ட் ஃப்ராய்ட், சி கோப்லாண்ட், டி நன் ஆஃப் தி எபோவ். நம்மளுக்கு தெரியும் இது ஒரு சைக்காலஜி கொஸ்டின். சைக்கோ அனாலிட்டிக்கல் தியரின்றதே சைக்காலஜியில் வர்றது. சைக்காலஜிலையும் இந்த கொஸ்டின் கேட்கலாம். அப்போ சைக்கோ அனாலிட்டிக்கல் தியரி அப்படின்னு வரும்போது நமக்கு தெரியும் the option B, Sigmund Freud is correct option. 19th question. Das has 3 elements, namely id, ego and super ego. இந்த மூணுமே இருக்கக்கூடிய, இந்த 3 எலிமெண்ட் இருக்கக்கூடிய ஒரு தியரி இட், ஈகோ அண்ட் சூப்பர் ஈகோ. அது வந்து ஏ வந்து எக்கனாமிக் தியரிஸா, இல்லை சைக்காலஜிக்கல் தியரிஸா, இல்லை சைக்கோ அனாலிட்டிக்கல் தியரிஸா, இல்லை சோசியல் கல்ச்சரல் தியரிஸான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு முன்னால் உங்களுக்கு இந்த இட், ஈகோ, சூப்பர் ஈகோ பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இங்கே இட் அப்படின்றது ஃப்ரீ மெக்கானிசம் விச் லீட்ஸ் டு ஸ்ட்ராங் ட்ரைவ். ஃப்ரீ மெக்கானிசம் விச் லீட்ஸ் டு ஸ்ட்ராங் ட்ரைவ். ட்ரைவ்னா சொன்னால் டிசையர், ஸ்ட்ராங் ட்ரைவை பார்த்து மூவ் பண்ணுறது, லீட் பண்ணுறது. ஒரு ஸ்ட்ராங்கான டிசையரை பார்த்து, விருப்பத்தை பார்த்து மூவ் பண்ணுறது தான் இட். ஈகோன்றது வெய்ஸ் கான்சிக்வன்சஸ் ஆஃப் தி ஆக்ட் இன்ஸ்டெட் ஆஃப் ரஷ்ஷிங் பிளைண்ட்லி இன் டு தி ஆக்ட். ஒரு விஷயத்தை பிளைண்டாக செய்கிறதுக்கு முன்னால் அதில் வரக்கூடிய கான்சிக்வன்ஸ், அதில் வரக்கூடிய விளைவுகளை அளக்கிறது தான் ஈகோ. சூப்பர் ஈகோன்னா ட்ரைஸ் டு கீப் தி ஆக்ட்ஸ் மாரலி ரைட். அந்த ஆக்டை, அந்த செயலை மாரலி ரைட்டாக வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறது தான் சூப்பர் ஈகோ. இந்த ஈகோ தான் இந்த இட் அண்டு சூப்பர் ஈகோவை மெயின்டைன் பண்ணும், பேலன்ஸாக மெயின்டைன் பண்ணும். விருப்பத்தையும் அதை மாரலாக, அந்த ஆக்டை வந்து மாரலாக ரைட்டாக பண்ணுறதுக்கும் நடுவில் பேலன்ஸ் பண்ணுறது வந்துட்டு இந்த ஈகோ தான். ஈகோ தான் பிளைண்டாக ரஷ் பண்ணாமல், ஒரு ஆக்டை செயலை பிளைண்டாக ரஷ் பண்ணி முடிக்காமல் அதோடைய விளைவுகளை பற்றி யோசித்து பார்க்குறது தான் ஈகோ. இது மூணுமே, இட், ஈகோ, சூப்பர் ஈகோ மூணுமே வரக்கூடிய ஒரு தியரி எதுன்னு கேட்குறாங்க. ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள். சைக்கோ அனாலிட்டிக்கல் தியரிஸ். இதுதான் சிக்மண்ட் ஃப்ராய்டோட தியரி, சைக்கோ அனாலிட்டிக் தியரிஸ். 20th question. This theory is also known as group theories, which consider man as a social animal. The person's buying decisions are influenced by the family and society. Option A is psychoanalytical theories, B social cultural theories, C psychological theories, D economic theories. இதை பார்த்தாலே தெரியும் குரூப் தியரி. இது சோசியல் அனிமல்னு கன்சிடர் பண்ணுறாங்க ஒரு மேனை. பையிங், பர்சனுடைய பையிங் டெசிஷன்ஸ் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பை தி ஃபேமிலி அண்ட் சொசைட்டி. அப்போ இதில் வந்து ஈஸியாக சொல்லிடலாம், த ஆப்ஷன் பி சோசியோ கல்ச்சரல் தியரிஸ் தான் கரெக்டான ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். Question number 21. Das has classified the human needs into 5 in a pyramid form called hierarchy of needs. நம்மளுக்கு இதெல்லாம் ரொம்ப காலமாக நம்ம படிக்கும்போது பிகாம், எம்காம் எல்லாத்துலேயும் படிச்சிருப்போம், எக்கனாமிக்ஸ் படிக்கும்போது படிச்சிருப்போம். யார் இது கிளாஸிஃபை பண்ணாங்க? ஹியூமன் நீட்ஸை 5 பிரமிட் ஃபார்மில் கிளாஸிஃபை பண்ணது, ஹைரார்கி ஆஃப் நீட்ஸ் அப்படின்ற நேமில். சிக்மண்ட் ஃப்ராய்டா, ஆப்ரகாம் எச் மாஸ்லோ, அதான் வந்து
ஏஹெச் மாஸ்லோ, கிளென் வில்டர்ஸா இல்லை பூன் அண்ட் கர்ட்ஸான்னு கேட்குறாங்க. ஸோ வெரி சிம்பிள், ஆப்ரகாம் ஹெச் மாஸ்லோ. அதாவது ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். இவர் தான் மாஸ்லோ தான் இதை கிளாஸிஃபை பண்ணார். ஹியூமன் நீட்ஸை 5 பிரமிடு பேசிக்காக என்ன வேணும், நெக்ஸ்ட் ஸ்டெப் அதுக்கு அடுத்தது, அதை ரீச் பண்ணும்போது அடுத்தது பேசிக் நீட்ஸ், தென் சேஃப்டி நீட்ஸ், அப்புறம் எஸ்டீம் நீட்ஸ், செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் அப்படி சொல்லிட்டு ஒரு 5 ஸ்டெப்பில் வந்து அவர் ஹியூமன் நீட்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. நீட்ஸ்னு நம்ம சொல்கிறோம். இப்போ 22nd கொஸ்டின் பாருங்க. திஸ் டைப் ஆஃப் நீட் அரைசஸ் டு அச்சீவ் செல்ஃப் ரெஸ்பெக்ட் அண்ட் ப்ரெஸ்டீஜ் இன் தி சொசைட்டி. சொசைட்டியில் ப்ரெஸ்டீஜும் செல்ஃப் ரெஸ்பெக்டும் அச்சீவ் பண்ணும் அப்படின்ற ஒரு நீட் இருக்குது, அரைஸ் ஆகும். அந்த நீட் அரைஸ் ஆகும். நம்ம பேசிக் நீடும் சேஃப்டி நீடெல்லாம் முடிஞ்ச உடனே நம்ம அடுத்தது வந்து என்ன பண்ணுவோம்னா, நம்மளுக்கு சொசைட்டியில் ஒரு நல்ல ரெஸ்பெக்ட் இருக்கணும், ஒரு ப்ரெஸ்டீஜ் இருக்கணும்னு நினைப்போம். அந்த நீடை நம்ம என்னன்னு சொல்கிறோம்னு கேட்டால் சோசியல் நீட், செல்ஃப் எஸ்டீம் நீட், செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் நீட், சைக்காலஜிக்கல் நீட் அப்படின்னு இருக்கு. இதில் இப்போ 4 பாருங்க, அந்த 4 ஸ்டெப் இருக்குது. பேசிக் நீட் மட்டும் இப்போ வந்துட்டு பேசிக் நீட் மட்டும் இதில் கொடுக்கல. இதில் வந்துட்டு செல்ஃப் ரெஸ்பெக்ட் ப்ரெஸ்டீஜ் அப்படி வந்தாலே இஸ் கால்ட் செல்ஃப் எஸ்டீம் நீட். The option B is correct answer, self-esteem. Question number 23. This type of need are the result of a person's desire to achieve the maximum of capabilities. தன்னுடைய மேக்ஸிமம் கேப்பபிலிட்டிஸ்க்கு, தன்னுடைய அதிகபட்சமான திறமைக்கு அச்சீவ் பண்ணும். அந்த பர்சன்ஸ் டிசர்வ் டு அச்சீவ் தி மேக்ஸிமம் ஆஃப் கேப்பபிலிட்டிஸ். எந்த நீடோடைய ரிசல்ட்? ஃபஸ்ட்டு பேசிக் நீடை முடிப்போம். பேசிக்காக ஃபுட்டு, ஷெல்டர் இது வரும். நெக்ஸ்ட்டு சேஃப்டி நீட் வரும். நெக்ஸ்ட்டு வந்து சைக்காலஜிக்கல் நீட் வரும். அதுக்கப்புறம் நம்ம வந்து செல்ஃப் எஸ்டீம் நீட், கடைசியாக ஹையஸ்ட் தான் செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் நீட். அந்த செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் நீடில் தான் மேக்ஸிமம் கேப்பபிலிட்டிஸில் அச்சீவ் பண்ண பார்ப்போம். ஸோ த கரெக்ட் ஆப்ஷன் இஸ் த ஆப்ஷன் சி, செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் நீட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய நீட், உங்களுடைய தேவை என்னன்றது கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவை நான் ப்ரிப்பேர் பண்ணுவேன். இப்போ நம்ம வீடியோ வந்து லைனாக தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கேன். ஒவ்வொரு ஹெட்டிங் டாபிக் வைஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கேன். நீங்கள் எந்த அளவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நான் இன்ஸ்பயர் ஆகி, அந்த அளவுக்கு நான் என்கரேஜ் ஆகி அதிகமான வீடியோஸை ப்ரிப்பேர் பண்ண முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.